Hello friends, welcome to Blissful Life. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டியான ஆலு மிச்சர் ரெசிபி எப்படி வீட்டிலேயே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆலு மிச்சர் ரெசிபிக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம். இதை தோல் சீவியும் எடுத்துக்கலாம், இல்லைனா அப்படியே கூட இதை சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீட்டாக இருக்க கிரேட்டரில் இது இந்த மாதிரி சீவி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி 3 உருளைக்கிழங்கையுமே சிப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சீவியாச்சு. இப்போ நம்ம சீவி வச்சுருக்க இந்த ஸ்லைசஸை எடுத்து இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து நைஃப் வச்சு சின்ன சின்னதாக இதை மெலிசாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ இந்த மாதிரியே எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு 2 டைம்ஸ் நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ இதை அலசி எடுத்தாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 கொதி கொதிச்சதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஓவர் குக் ஆகக்கூடாது. ஸோ இந்த தண்ணியை வடிகட்டிட்டு உடனேமே ஐஸ் க்யூப் இல்லைன்னா ஐஸ் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதில் ஐஸ் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப மெலிசாக இருக்குது, ஸோ சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கூல் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போ இந்த தண்ணியிலேருந்து இதை வெளியில் எடுத்துடலாம். ஒரு காட்டன் கிளாத் போட்டுட்டு இதில் நம்ம சீவி வச்சுருக்க இந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் இருக்க ஈரம் எல்லாத்தையுமே துடைச்சி எடுத்துடலாம். இப்போ இதில் இருக்க ஈரம் எல்லாம் போய் இது கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா காஞ்சதுமே நம்ம இப்போ வேக வச்சு ட்ரை பண்ணி வச்சுருந்த அந்த பொட்டேட்டோஸ் சிப்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் இருக்க இந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கினதும் இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதை திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் இது எல்லா சைடுமே நல்லா வேகும். இந்த ஆலு மிச்சர் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதை சீக்கிரமாக வீட்டில் செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ இதில் இருக்க பபிள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி மற்ற இருக்க ஆலு சிப்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே ஆயிலில் கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு இதையும் பொரித்து எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த சிப்ஸ் மேலே போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலையை சிப்ஸ் மேலே போட்டாச்சு. அதே மாதிரி 1/2 கப் போல் வேர்க்கடலையை இந்த ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் பொரித்து எடுத்து அந்த சிப்ஸில் போட்டுடலாம். இப்போ இதுவுமே ரெடி ஆகிடுச்சு. இதையும் எடுத்து இந்த சிப்ஸ் மேலே போட்டுடலாம். அதே ஆயிலில் கொஞ்சமாக உடைச்ச கடலையை போட்டு அதையும் பொரித்து அந்த சிப்ஸ் மேலே போட்டுடலாம். இதில் முந்திரி வேணும்னா கூட இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம அந்த சிப்ஸ் மேலே போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் வெறுமிளகாய்த்தூள், ஆல்ரெடி பொட்டேட்டோவில் சால்ட் போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ இதில் ஒரு பிஞ்ச் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரமும் சால்ட்டோ உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேஸ்டியான ஆலு மிச்சர் ரெசிபி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.